தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லைன்னு, போதை பொருள் நடமாட்டமே இல்லைன்னு ஒரு அமைச்சர் சர்டிபிகேட் தர்றாரு. ஊர்ல போய் பாருங்க, கிராமத்துக்கு போதைப் பொருள் இருக்கிறது. பள்ளிக்கூட வாசலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெட்டி கடையில் போதை மருந்து விற்கிறான். அதை அந்த போதை மருந்தை உட்கொண்டு விட்டு அன்னைக்கு மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றான். ஆசிரியர்கள் அச்சப்படுறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பல்கலைக்கழக வளாகத்திலேயே பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறது. எப்படிப்பட்ட இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான குடிகாரர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, நம்பர் 1. இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு, நம்பர் 1. ஒரு டாக்டர் சொல்றாரு, இந்தியாவில் அதிகமாக மனநோய் மருந்துகள், சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் விற்கிற ஸ்டேட் தமிழ்நாடு தான்றார். எத்தனை பேர் இன்னும் கொஞ்ச நாள்ல பைத்தியமா அலைய போறான்னு தெரியல. எங்க ஊர் இன்னும் ஸ்பெஷல், மதுரை. இந்தியாவிலேயே குப்பை நகரம் மதுரை. அதுக்கு ஒரு எம்பி சு வெங்கடேசன் அவர் ட்விட்டர் போட்டுட்டே, ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணிட்டே இருப்பாரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருந்த திமுக எப்படி மாறி இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு தமிழகம் எப்படி மாற்றி இருக்கிறது திமுகன்னு பாருங்க. ஒரு காலத்துல பெருந்தலைவர் காமராஜரும் மூதறிஞர் ராஜாஜியும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு தலைமையோடு ஆளுமையோடு ஆட்சி நடத்தின காலத்தை மாறி இன்னைக்கு கருணாநிதி, ஸ்டாலின், அதுக்கு அடுத்த முதலமைச்சரும் தயாராக இருக்கிற நிலைமை உருவாயிருக்கிறது என்றால் இந்த அவலத்தை எங்கே சொல்ல?